ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 6:21 இயேசு சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம். சிலர் இதை தங்கள் தொழிலாய் கருதுகிறார்கள், தங்கள் வேலையாய் கருதுகிறார்கள், தங்கள் சொத்தாக பணமாக இந்த உலகத்தின் காரியங்களை பொக்கிஷமாய் கருதி அதன் மேலேயே தங்கள் வாழ்க்கையினுடைய முழுமையையும் இருதயம் பார்வை எல்லாவற்றையும் செலுத்துகிறார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ ஆமென், அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷம் எதுவாய் இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, தேவ ராஜ்யமாய் நம்முடைய பொக்கிஷம் காணப்படுமானால், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், அதுவே நம்முடைய வெளியேறப்பட்ட பொக்கிஷமாய் இருக்குமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேவ ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நீங்கள் தேடும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொக்கிஷமாகிய அந்த தேவ ராஜ்யத்தின் மேலே நம்முடைய இருதயமும் பார்வையும் இருக்கட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.